ஹலோ எவ்ரிவன். கர்மா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கர்மா அப்படிங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட். கர்ம வினை அப்படிங்கிறது தமிழ். இந்த கர்ம வினை அப்படிங்கிறது நம்ம செய்கிற ஒரு செயலுக்கு எதிர்வினையான ஒரு செயல் நம்மளை தேடி வருது அப்படின்னா அதை கர்மான்னு சொல்கிறாங்க. கர்மா இஸ் அ பூமரேங். நம்ம செய்கிற செயலுக்கு ஆப்போசிட்டான ஒரு செயலோ ஒரு ரியாக்ஷனோ திரும்ப நம்மக்கிட்டேயே வர்றது தான் கர்மா. நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன்லையும் அவர் இதை தான் சொல்லியிருக்கார். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஈக்குவலாகவும் அதுக்கு எதிர்வினையாகவும் ஒரு ரியாக்ஷன் இருக்குது. நிறைய பேர் கர்மாவை ஒரு பனிஷ்மெண்ட்டாக தான் பார்க்குறாங்க. லைஃப்பில் தொடர்ந்து கஷ்டங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ஏதோ பாவம் பண்ணியிருக்கோம், அதனால தான் இந்த கஷ்டங்கள்லாம் நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ என்ன கர்மாவோ தெரியல அப்படின்னு சொல்லி அதை நெகட்டிவாக தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கர்மாவை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, கர்மாங்கிறது ஒரு பேலன்சிங் ஃபோர்ஸ், ஒரு பேலன்சிங் எஃபெக்ட். நம்ம சோலோட பர்பஸ், இந்த பெர்த்தோட பர்பஸை நம்மளை க்ரோ பண்ணிக்கிறதுக்கு, நம்ம ப்யூரிஃபை பண்ணிக்கிறதுக்கு தான். ஸோ இந்த கர்மாங்கிறது நம்ம எங்கேயாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தா அதை சரி பண்ணுறதுக்கு, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொண்டு வரும். ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு லெசன் இருக்கும். அதை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம க்ரோ ஆகிடுவோம், நம்ம மெச்சூர்ட் ஆகும், நம்ம அந்த இடத்துல கிளென்ஸ் ஆகிடுறோம். நம்ம எப்போவுமே அந்த லெசனை ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை, அதை விட்டுட்டு அது ஏற்படுத்தின சில காயங்களை மட்டும் பிடிச்சிக்கிட்டு, ஸோ அது அந்த பெயின், அந்த நெகட்டிவிட்டியை மட்டும் ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஸோ கர்மா அப்படின்னாலே அது ஒரு பனிஷ்மெண்ட், நம்மளை காயப்படுத்துறது, கஷ்டப்படுத்துறதுக்கு வருதுன்னு சொல்லி அதிலே ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ திரும்ப திரும்ப அந்த லெசன் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம லைஃப்பில் ஒரு சுச்சுவேஷன் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக ஒரே மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம இன்னும் அந்த லெசனை கரெக்டாக கற்றுக்கல. ஸோ திரும்ப 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 அந்த லெசன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஜஸ்ட் நம்ம அந்த பெயினை மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் இருக்க லெசனை இன்னும் கற்றுக்க ஆரம்பிக்கலை அப்படின்னா ஸோ அதே மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வேறு ஒரு நபர்களாலையும் மறுபடியும் திரும்ப ஒரு நபர்களாலையும் திரும்ப திரும்ப வருது. ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி கஷ்டமான சுச்சுவேஷன்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறப்போ அது நம்மளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வருது, அதுலேருந்து நம்ம என்ன லெசன் கற்றுக்குறோம் அப்படிங்கிறதுல மட்டுமே உங்கள் ஃபோக்கஸை செலுத்துங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ இதே மாதிரி திரும்ப திரும்ப உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்காது, ரிப்பீட் ஆகாது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் எப்போ லெசன் கற்றுக்குறீங்களோ அப்போவே அந்த சுச்சுவேஷன் அதே மாதிரியான தொடர்ந்து அதே மாதிரி வரக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். திரும்ப அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் எப்போவுமே ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ ஹியூமன்ஸ் எல்லாருமே மிஸ்டேக்ஸ் செஞ்சு தான் லைஃபையே கற்றுக்குறாங்க. மிஸ்டேக்ஸ் இல்லைன்னா லைஃப்பை நம்ம கற்றுக்கவே முடியாது. எல்லாருமே இங்கே 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. ஸோ ஒவ்வொரு மிஸ்டேக்ஸும் உங்களுக்கு ஒரு லெசன்ஸை கற்றுக் கொடுக்கும். சில மிஸ்டேக்ஸ் உங்களுக்கு உடனேவே சில விஷயங்களை புரிய வச்சிடும், ஒரு லெசன் உங்களுக்கு சீக்கிரமே கிடச்சிடும். பட் சில மிஸ்டேக்ஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப காலம் கழித்து கூட அதோட லெசன் கிடைக்கலாம். மக்கள் அதிகமான துன்பத்தில் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே புத்தர் மாதிரி பல ஞானிகள் நமக்கு முன்னாடியே பல நல்ல விஷயங்களையும் கருத்துக்களையும் வாழ்க்கையில் துன்பத்தை எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாங்கிறதையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் மனுஷங்களுக்கு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஈகோ இருக்கும். ஸோ அந்த ஈகோ அவங்கள சில நேரங்களில் அதெல்லாம் செய்ய விடுறதில்ல. அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க தானாக கற்றுக்கிறப்போ தான் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறாங்க. சில பேர் அதை வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணி சில விஷயங்களை ரொம்ப அதிகமான துன்பத்தை அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் சேஞ்சஸ் கொண்டு வரலை அப்படின்னா வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அது பாடமாக தான் நீங்கள் எடுத்துக்கணும், பனிஷ்மெண்ட்டாக எடுத்துக்காதீங்க. எல்லாருமே மிஸ்டேக்ஸ் செஞ்சு தான் வாழ்க்கையவே கற்றுக்கிறாங்க. ஸோ இங்கே வாழ்க்கை ஒரு புத்தகம், ஒரு புக்கு, லைஃபுங்கிறது ஒரு புக்கு மாதிரி அப்படின்னா எல்லாருமே இங்கே ஒவ்வொரு சாப்டரில் இருப்பாங்க. எல்லாரும் ஒரே சாப்டரில் இருக்கிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு ஏற்படலை அப்படின்னு சொல்லி யாரு கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. யாருக்கு லெசன்ஸ் எப்போ வரும் யாருக்குமே தெரியாது. வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் தடம் மாறி போயிட்டீங்க, பாதை மாறி போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு தவறான பாதையில் போகிறீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம், இந்த கர்மா, இந்த இயற்கை உங்களை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு லெசன் கொண்டு வரும். உங்கள் சோலை நீங்கள் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கும் க்ரோ பண்ணிக்கிறதுக்கும் இந்த கர்மாங்கிற பேலன்சிங் ஃபோர்ஸை இந்த யூனிவர்ஸ் எப்படியாவது உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். இது எல்லாமே இயற்கை. இயற்கைக்கு சக்தி இருக்குது, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அதுதான் நம்மளை வழி நடத்திட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக நம்புங்க. நமக்கு எப்படி இன்டெலிஜென்ஸ், ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கோ அதை விட அதிகமான ஒரு இன்டெலிஜென்ஸும் கான்ஷியஸ்னஸும், சூப்பர் கான்ஷியஸ்னஸ்ன்னு கூட சொல்லலாம், இந்த இயற்கைக்கு இருக்குது. ஒரு சின்ன எறும்பை படைச்சி உருவாக்குறதுலேருந்து அதோட இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ அற்புதமாக வேலை செய்யுது. ஒரு எறும்புக்கு யார் இவ்வளோ அறிவு கொடுத்தா?
நம்மளை எல்லாரையும் வழி நடத்திட்டு இருக்க அந்த பேரறிவு ஆற்றல் எந்த இடத்துலையும் தப்பு பண்ணாது, தவறு பண்ணாது. ஸோ உங்களோட ப்ராசஸ் ஆஃப் இந்த லைஃப்பை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், இந்த யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், இந்த பிரபஞ்ச சக்தியை முழுமையாக நம்புங்க. முதலும் முடிவும் இல்லாத இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த பேரறிவாற்றல் தான் நம்மளோட இறைவன். அவர்கிட்டேருந்து பிரிஞ்சு வந்த சிறு சிறு துகள்கள் தான் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு குறைக்கப்பட்ட அலைவரிசையில் இயங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகம் ஃபுல்லாகவே எனர்ஜி அண்ட் வைப்ரேஷன்ஸில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. நம்மளோட ஈகோனால் நம்ம வாழ்க்கையை நம்மளே கற்றுக்குறோம் அப்படிங்கிற முயற்சியில் நம்ம நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறோம். அப்புறம் அதை சரி செய்கிறதுக்கும் ஒவ்வொரு தடவையும் சில பேலன்சிங் எஃபெக்ட்ஸை ஃபேஸ் பண்ணுறோம். திரும்ப 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 இந்த ப்ராசஸ் அகெயின் அண்ட் அகெயின் பர்த் அண்ட் டெத் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கு. நம்ம வாழ்க்கையை முழுமையாக நம்ம தான் வழி நடத்திட்டுருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் இந்த உலகத்தையே முழுமையாக படைச்சி இயக்கிக்கிட்டு இருக்கதே அந்த பிரபஞ்ச சக்தி, இந்த இயற்கை தான். ஸோ இந்த இயற்கை மேலே நம்பிக்கை வைங்க. அது ஏதோ ப்ராசஸ் பண்ணுது உங்கள் லைஃப்பில். இந்த லைஃபோட ப்ராசஸ் மேலே நம்பிக்கை வைங்க. சில கஷ்டமான சூழ்நிலைகளை முயற்சி செய்து பார்த்தும் சில பலன் இல்லாமல் போய் நீங்கள் அழுத்து போயிருப்பீங்க. இந்த பிரபஞ்ச சக்தி எல்லாரையும் வழி நடத்துறதுக்கு காத்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம தான் நம்மளை பிரபஞ்ச சக்தி கிட்ட சரண்டர் பண்ணிக்கலை. நம்ம வாழ்க்கையை நம்மளே வழி நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லா முயற்சியும் நம்மளே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் சேலஞ்சஸ்ங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளை க்ரோ பண்ணிக்கிறதுக்கு லெசன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு லெசன்ஸையும் அந்த பிரபஞ்ச சக்தியோட துணையோடு நீங்கள் கடக்க ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் மழை போல் இருந்தது எல்லாமே ஈஸியாக கடக்கிறதுக்குண்டான வழியையும் பிரபஞ்ச சக்தி உங்ககிட்ட காமிச்சிடும். நம்ம எல்லாருக்கும் மேலே ஒரு பெரிய சக்தி இருக்குது, ஒரு பேரறிவாற்றல் இருக்குது. அது எல்லாரையும் வழி நடத்தி இயக்கிக்கிட்டு இருக்கு. அதை முழுமையாக நம்புங்க, உங்களை சரண்டர் பண்ணுங்கள். உங்களோட சேலஞ்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக கடப்பீங்க. ஒரு ஆற்றுல நீங்கள் இறங்கி நீச்சல் அடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா ஆற்று தண்ணி எந்த பக்கம் ஃப்ளோ ஆகிட்டுருக்கோ அதே டைரெக்ஷனில் நீங்கள் போனால் தான் உங்களால் ஈஸியாக நீச்சல் அடிக்க முடியும். ஆற்று தண்ணியோட ஃப்ளோக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் நீச்சல் அடிச்சிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நீச்சல் அடிக்கிறதே கஷ்டமாயிடும். அதே மாதிரி தான் இந்த லைஃபோட ஃப்ளோவோடு நீங்கள் போக பழகிக்கணும். லைஃப்பில் வர ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்ஸையும் ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா லைஃப் ரொம்ப போராட்டமாக தான் போயிடும். வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள்ஸ் வர்றது உண்மை தான். ஆனால் அந்த ஸ்ட்ரகிள்ஸை இன்னும் அதிகமாக ரொம்ப கஷ்டமானதாக மாற்றிக்கிறது நம்மளோட எண்ணங்கள் தான். அதை ரெசிஸ்ட் பண்ணி அது கூட போராடி நம்ம ரொம்ப பலவீனமாயிடுறோம். அது கூட போராடாமல் அதோடு சேர்ந்து போக பழகிக்கிட்டிங்கன்னா நீங்கள் பலமானவங்களாக மாறிடுறீங்க. வாழ்க்கையோட ஃப்ளோவோடு நீங்கள் போகிறப்போ உங்களோட பலம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்ம எல்லாருமே நம்மளை ரொம்ப பலவீனமாக நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நம்மளோட கர்மாக்கு ஏற்ற மாதிரி அதை விட அதிகமான சக்திகள் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் கடலில் இருக்க ஒரு சிறு துளின்னு நினைக்கிறீங்க, ஆனால் உண்மையிலேயே அந்த சிறு துளிக்குள்ளே ஒரு பெருங்கடலே இருக்குங்கிறது உங்களுக்கு புரியறதில்ல. உங்களுக்குள்ள அவ்வளோ அற்புதமான சக்திகளை கடவுள் வச்சு தான் அனுப்பியிருக்காரு. நீங்கள் கடவுளோட ஒரு அற்புதமான படைப்பு. உங்களுக்குள்ளேயும் ஒரு பேராற்றல் இருக்குது. கர்மாவை சுமந்துட்டு வந்திருக்க நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சக்திகள் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த கர்மாவோட போராடிட்டு இருக்கீங்க. கண்ணை மூடி உங்களுக்குள்ள உங்களை தேட ஆரம்பிங்க, தியானம் பண்ண ஆரம்பிங்க, உங்களோட மனசை அமைதிப்படுத்துங்க. உங்களோட சக்தி வெளிப்பட ஆரம்பிக்கும். யூ ஆர் born more powerful than you think. You are really more powerful than your problems. உங்களோட வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனைகளையுமே உங்களால் சரி செஞ்சுக்க முடியும். நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை விட ஒரு அற்புதமான பேராற்றல் கொண்டவங்க அப்படிங்கிறத முழுமையாக நம்ப ஆரம்பிங்க. உங்களோட பிரச்சனைகளில் மூழ்கி தொலைஞ்சு போயிடாமல் எந்திரிச்சு உங்களோட பவர்ஸை உங்களுக்குள்ளே தேட ஆரம்பிங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் உங்களையே தேடுறப்போ உங்களோட பல சக்திகள் உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். நமக்குள்ள அவேர்னஸ், விழிப்புணர்வு கொண்டு வரது மூலமாகவும் நம்மளோட கான்ஷியஸ்னஸ் ரைஸ் பண்ணுறது மூலமாகவும் நம்மளோட மிஸ்டேக்ஸை ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ணாமல் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். விழிப்புணர்வு மூலமாக நம்மளே கவனிக்க ஆரம்பிக்கிறப்போ நம்மளோட மிஸ்டேக்ஸ் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதை நம்ம சரி செஞ்சுக்கிறது மூலமாக நம்மளோட கர்ம வினையோட பாதிப்பை குறைச்சிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்குள்ள கர்மாவை பற்றி ஒரு ஆழமான புரிதலை ஏற்படுத்தியிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அதை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன். பாய் பாய்.